முக்கியமான ஒரு மனித மனத்தில் இருக்கிற ஒரு கோணலை எடுத்து சொல்லி முல்லா நசருத்தீன் முல்லா இருந்தார். நம்ம தெனாலிராம மாதிரி அவர் வேடிக்கையாக கதை சொல்லுவார். அது குள்ளற விஷயம் இருக்கும். அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, கழுதையில் இப்படி போகிறார். அவங்க கழுதையில் போகிற பழக்கம் ஏறி போகிறார். எதுக்கு வர்றவங்க கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. எங்கே போகிறீங்கன்னு அப்படின்னாரு. தலையாட்டிட்டு போயிட்டார். மறுநாள் கேட்குறான், எங்கே போகிறீங்க முல்லான்னா ஆன்னாரு. தலையாட்டினார், போயிட்டார். நடந்து வந்தார் ஒரு நாள். அவன் கேட்குறான், ஏன் முல்லா பணம் ரொம்ப சேர்ந்து போச்சோ? ஏப்பா திமிரு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்கிறப்பா நீ? கழுதையில் போனீங்களே நீ அன்றைக்கி? ஆமாம் போனேன். எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன்ல. ஆமாம். நீ இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னியோ? தலையை ஆட்டிவிட்டு நீ பாட்டுக்கு போகிற. நீ என்ன கேட்ட? எங்கே போகிறீங்கன்னு கேட்ட. எனக்கு தெரிஞ்சால் தானடா சொல்லலாம். என்ன நீ போகிற, உனக்கு தெரியாமலே போகிற? இந்த பாரு, நான் என் கழுதையில் போகிறேன். என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது. கடத்தலுக்கு போகலான்னு தான் அதை ஓட்டுவேன். அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைப்பா. பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு அதை அனுப்புவேன். அது சினிமா கொட்டாய்க்கு போகும். நல்லது, இன்றைக்கி படத்தை பார்த்துருவோம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்துட்டு வருவேன். நீ என்ன கேட்குற எங்கே போகிறேன்னு? எனக்கு தெரிஞ்சதானே சொல்லலாம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன். அப்போ நீ சொல்கிறத கேட்காத. அந்த கேட்கலடா. அப்புறம் ஏன் அந்த கழுதையை வச்சிருக்கிற விட்டு தொலைக்க வேண்டியதானே? என்ன இங்கே வா. ஓ பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா? இல்லை, வெட்டி விட்டிய? விரட்டி இல்லைண்டா. அப்புறம் வர்றது இதை விட மோசமாக வந்தா நீ எதை நம்பி விரட்டுறது? கழுதை இதாவது எங்கேயாவது கொண்டு போகுது. இன்னமும் வாங்கி வர்ற கழுதையை என்ன பண்ணுறது? அது இதை விட மோசமான இடத்துல கூட ஆற்றுல தள்ளி விட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறேன், வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டடான்னு அதில் ஒரு கருத்தை வச்சான். வாழ்க்கை என்பது ஒத்துப்போதல். அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத. நீ அதோட ஒத்து போகிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.